புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே மலையில தான் போய் எடுத்திருப்பாங்க 200 மீட்ரு கயிறு இது பிடிச்சி ஏறணும். இவர் வாட்டில் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து சாதாரணமாக இருக்காராம். மற்றவர்களுக்கு அவ்வளோ இதாகுது. அதை சரவணன் பல இடங்களில் குறிப்பிட்றாரு. அது அப்படி அவர் இருக்கும்போது அவர் வயசு 50. ஏதாவது படம் வந்தால் இங்கிலீஷ் படம் வந்துச்சுன்னா பார்த்துட்டு அன்பேவாக ஒரு படத்துடைய ஆங்கில படத்துடைய தழுவல் தான். அந்த சீன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை தான் சென்சாரில் அந்த படம் முழு படத்தில் அந்த காட்சியை தான் பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதில் அன்பேவா ஷூட்டிங்கில் ரொம்ப குளூரில் வந்து சரோஜாதேவி ரொம்ப இதாகிடுவாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் பிராண்டி ஏதோ இது பண்ணியிருப்பாங்க. எம்ஜிஆர் தெரிஞ்சு பிடிச்சி கடுமையாக திட்டி விட்ருவாங்க. அப்படியே அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி இருக்கும். அந்த தாடி அந்த ஸ்டில்லாம் அவருடைய தோற்றமே கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரி இருக்கும். எம்ஜிஆர் வந்து அவங்கள எல்லாம் முதலாளின்னு தான் கூப்பிடுவாரு. எம்ஜிஆர் எல்லாருமே படம் போடுற எல்லாரையுமே முதலாளின்னு கூப்பிடுவாரு. அதில் ரொம்ப நெருக்கமானா ஏவிஎம் சரணம் இவரும் ஒருத்தர். இன்னும் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டா ஆண்டவரின்னு கூப்பிடுவாங்க. அப்போ சரவணன் வந்து அந்த அளவு இது கொடுத்தோம். அது பார்த்துட்டு அப்பாவுக்கு ஓகே தானே, அப்பாவுக்கு ஓகே, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க, நான் பண்ணித்தரேன். பேட்டா அவங்கள பற்றி தெரியும் எங்களுக்கு, அதனால எல்லாரும் வேற பயமுறுத்தி வச்சிருப்பாங்கல்ல. இல்லை சார் நீங்கள் இது பண்ணுங்க, ரைட்டு. கத்துனோன்னா எம்ஜிஆர் அழுகுற மாதிரி அழுவார். என்ன என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, வறுமையில் வாடுறேன், தற்கொலை பண்ணிடலாம், ஐயோ நீ அதெல்லாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு ஒரு பணத்தெல்லாம் தேடுவாங்க. எம்ஜிஆரும் கூட சேர்ந்து தேடுவார். எம்ஜிஆர் எல்லாம் முடிச்செல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. நான் ஏதோ ஃபங்க்ஷனு இவர் வந்திருப்பாரு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வழக்கம் போல இன்னைக்கும் நம்மளோட முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். நான் ஏவிஎம் சரவணன் அவர்கள் சமீபத்தில் மறைஞ்சது நமக்கு தெரியும். ஒரு சின்ன தகவல்கள் மாத்திரம் அவரை பற்றி சொல்லிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். எம்ஜிஆரோட நட்பு பற்றி பேசுகிறதா நீங்கள் போன வாரம் சொல்லியிருந்தீங்க. நம்பியார் மற்றும் பலரோட இருக்கக்கூடிய நட்பை பற்றி பேசலான்னு. நான் இந்த தகவல்கள் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி சார். எம்ஜிஆர் சொன்ன பல விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. இந்த மது இதெல்லாம் தொடர்றது இல்லை, அதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷன் எம்ஜிஆர் தான் அப்படின்னு. எம்ஜிஆர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு, அது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியணும். ஓகே, நான் சொல்கிறேன் சார். அதாவது ஏவிஎம் சரவணன் அவர்கள் பகிர்ந்துக்கிட்ட விஷயம், காலங்காத்தால ஒரு தரம் ஷூட்டுக்கு போனோம். 4:45 வந்து எம்ஜிஆர் ரெடி ஆகிட்டு வந்து கதவை தட்டுறாராம். 5 மணினா அந்த மாதிரி ஒரு நடிகரை பார்க்க முடியாது அப்படின்னு சரவணன் சொல்றாரு. அது இன்னொன்னு சொல்லுவாரு, இன்னைக்கு இருக்கிற நடிகர்களை நம்ம போய் எழுப்ப வேண்டியது. ஆமா, அதை சொல்றாரு. ஒரு முறை நல்ல குளிரான் சார். அங்க சிம்லால எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். இவங்கெல்லாம் வந்து நல்ல மஃப்ளர் போட்டுட்டு ஓவர் கோட்டு ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுட்டு உள்ள போனா ஒரு பேர் பாடியில உட்காந்துட்டு இருக்காராம். இவங்களுக்கு ஆச்சரியமா கேக்குறாங்க, என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னும் போது, நீங்களாம் எக்ஸசைஸ் பண்ணணும், பண்ணீங்கன்னா பாடியே வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அது பண்ணாததாலதான் உங்களுக்கு எல்லாம் இப்படி குளிருது, இப்படி இருக்கீங்க. அதுதான் மெயின் ரீசன். நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்களா? அதான் கேள்வி. இப்போ எம்ஜிஆரோட ரசிகரா இருக்கிறதால கேக்குறேன். 15 வயசுலயே பண்ண ஆரம்பிச்சேன். குங்ஃபு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், வெயிட் லிஃப்டிங்காக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அந்த டைம்லேயே அந்த ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க, வெயிட் லிஃப்டிங் அடிப்படை. நீங்கள் வெயிட்டு தூக்கி பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் உட்காந்து எந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு பலன் வந்து காலு கொடுக்கணும், அதுக்கு ஸ்குவாட்னுவாங்க. அதுலேயே நல்ல வெயிட்லாம் போட்டுலாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும். வாழ்க்கை சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் மாறும்ல, அது அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும்போது நம்முடைய அந்த பயிற்சி இதுவும் மாறுறவும் வரும். ஆனாலும் அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்து மேலே பத்திரிக்கை துறைக்கு இதெல்லாம் வந்தால் பிறகு முடியல, ஆனால் பண்ணணும். ஆனால் ஒன்று பாருங்கள், அப்போ பண்ணதுடைய இது நான் எல்லாருக்குமே சொல்கிறது, அப்போ பண்ண பயிற்சியுடைய இது இப்போ நான் சொல்கிறேன், நான் டாக்டர்கிட்ட போனதே இல்லை. இந்த அப்பப்போ வர காய்ச்சல் இந்த மாதிரி கூட எனக்கு வந்ததில்லை. அந்த எனர்ஜியை கொடுக்குது, எனர்ஜியை அது கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும், ஒரு போஸ்டரை கொடுக்கும், ஒரு இது நமக்குன்னு ஒரு இதை கொடுக்கும். அதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, எந்த பழக்கமும் இல்லாமல் இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு ஒரு உள்ளுறுப்புகள் இருக்குல்ல, அது நன்றாக இயங்கிறதுக்கு இதாகும். அதனால தான் எம்ஜிஆர் பார்த்தாலே எனர்ஜினா, எம்ஜிஆர் எனர்ஜியாக இருந்ததுனால தான். அதுக்கு இது அவரு வேற லெவல். அவர் சரி, இதில் இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் சார். உதய சூரியன் விழித்திருக்கும் வேளையிலே, அந்த பாட்டில் பார்வையிலே உலகம் விழித்திருக்கும் வேளையிலே,
அது எடுக்கிறது வந்து ஹிமாலயாஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரீம்ல எடுக்கணுமா, அங்க இருக்கிற பங்களால. இவங்க பேசிட்டே இருக்கும்போது சன்செட் வரப்போகுது, 15 நிமிஷத்துக்குள்ள அந்த ஷாட் எடுத்து முடிக்கணும். அது வந்து சன்ரைஸ் மாதிரி அந்த ஷாட்டை வந்து சீட் பண்ணி எடுத்திருப்பாங்க. இப்போ என்ன பண்றது, எம்ஜிஆர் அங்க போகணுமே அப்படின்னு பேசிட்டே இருந்து திரும்பி பார்க்கறதுக்குள்ள எம்ஜிஆர் அங்க போய் நிக்கிறாராம். என்னன்னா பீயிங் எ டெக்னீஷியன், அவருக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ வேகமா எப்படி அங்க போனாரு, மூச்சு இறைக்கவே இல்லையா சார் அவருக்கு, அப்படியே இருந்திருக்காரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ஆப்வியஸ்லி அந்த ஸ்டாமினா வந்து அவருக்கு இதன் மூலியமா தான் கிடைச்சிருக்கும். அன்பேவா வந்தபோது அவருக்கு என்ன வயசு இருக்கும் சார்? அன்பேவா எடுக்கும் பொழுது கரெக்டா 50 வயசு. 50 வயசுல எப்படி டேய் அப்பா. அதாவது பிராக்டிஸ் தாங்க. இன்னைக்கு ஒரு சிஐஎஸ்எஃப் உடைய கான்ஸ்டபிள் 50 வயசு மிஸ்டர் இந்தியா வாங்கியிருக்காரு. 57 பிரிவில் அது பிரிவு இருக்கும். அவருக்கு பாராட்டு மழை குவியுது. அதனால் மனோகர் ஐக்னு ஒருத்தர் இருந்தார் வெஸ்ட் பெங்காலில். அவர் 80 வயசு, தலையை மட்டும் எடுத்துகிட்டு உடம்பை பார்த்தீங்கன்னா 35 வயசு இருக்கும். உடற்பயிற்சியில் அந்த கட்டுடல் அந்த மாதிரி நீங்கள் அந்த உடற்பயிற்சி நீங்கள் வேகமாக இயங்குறது இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தானாக இது இருக்கும். எம்ஜிஆர் 60 வயசில் முதலமைச்சர் ஆகும்போது அவர் எங்கே ஏறினாலும் இப்போ கூட நீங்கள் பாருங்கள், அவர் 84க்கு பிறகு தான் கொஞ்சம் ஸ்லோவானார். கடன்னு ஏறுவார். ஒரு புயல் வெள்ளத்தில் 50 கிலோ அரிசி மூட்டையை அப்படியே பிடிச்சி கொடுப்பாரு. 50 கிலோ இப்படி கொடுக்குதுன்னா எப்படி பவர் வேணும். என்னன்னா அவர் வீட்டுக்குள்ளேயே நீச்சல் குளம், அது கிட்டத்தட்ட நான் பார்த்துருக்கேன், இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் இருக்கும். அப்போ அந்த இதில் அவர் ஸ்விம் பண்ணுவாராம். எவ்வளோ எனர்ஜி வரும் தெரியுமா? நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் 100 மீட்டர் ஓடுறதும் நீச்சல் குளத்தில் 100 மீட்டர் நீந்துறதும் வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து ஒரு 400 மீட்டருக்கு ஓட்டப்பந்தயம் ஓட்டம் அந்த எனர்ஜியை அது இது பண்ணும். அப்போ அந்த மாதிரி உடற்பயிற்சி எவ்வளோ லேட்டாக படுத்தாலும் காலையில் உடற்பயிற்சி அதிகாலையில் எழுந்துச்சி உடற்பயிற்சி செஞ்சு ரெடி ஆகிடுவார் அப்படின்வாங்க. அப்போ அந்த மாதிரி பயிற்சிகளை வச்சுருந்தது மட்டும் இல்லை, படத்துலையும் சரி தன்னை பார்க்க வரவங்கள்ட்டையும் உடற்பயிற்சி செய்யணும், உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும். உடல் தான் ஒரு நடிகருக்கு முக்கியம். அப்போ தேவையற்ற ஸ்டண்ட்டு வெள்ளம், கமல் ஒரு தடவை மாடியிலேருந்து குதிக்கிறேன்ட்டு குதிச்சு காலை உடைச்சிச்சு, அப்போ கூப்பிட்டு வான் பண்ணது, இந்த மாதிரி பலருக்கும் பல இது சொல்லியிருக்காரு. அப்போ மது பழக்கத்துக்கிட்டே போகக்கூடாது அப்படின்னு. இன்றைக்கி 60 வயசில் பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா 60 வயசு இதை காமிச்சிடும். எம்ஜிஆர்லாம் நீங்கள் 60 வயசு 50 வயசுலலாம் அவங்களுக்கு எம்ஜிஆர்லாம் ரொம்ப யங் ஹீரோவாக தான் இருந்தார். ஏன்னா அவருக்கு பெரிய போட்டி இருந்தது. ஜெய்சங்கர் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு போஸ்டர் இருக்குது, நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா இருப்பீங்கன்னு. அவர் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுங்க ஜெய்சங்கர். அப்புறம் அப்படி ஒரு மாதிரி ரவுண்ட் ஆகிட்டார். ஜெய்சங்கர் வந்த பேஜ்லாம் அப்படி இருப்பார். ரவிச்சந்திரன் இந்த மாதிரி பலரும் வந்து இது பண்ணாங்க. அவங்கெல்லாம் வந்து இயற்கையாக இளைஞர்கள்னு. இவர் அந்த வயசுக்கு உடற்பயிற்சி செஞ்சு அந்த இது இப்போ நீங்கள் சொன்ன அந்த சம்பவம் வந்து சன்செட்டாக ஒரு நேரம் அதை ஷூட் பண்ணால் உதயம் ஆகிற மாதிரி தெரியும். அந்த அதுக்காக அந்த இடத்துக்கு 15 நிமிஷத்துக்குள்ளே போகணும். எப்படிங்க இவ்வளோ இதெல்லாம் போகணும்னா எம்ஜிஆர் ஹீரோவை எப்படி மேலே இது யோசிக்க டைமில் அவர் போய் நின்றுட்டுருக்காரு. ஏன்னா ஆஸ் ஏ டெக்னீஷியனாக அவருக்கு அதோடைய கஷ்டம் தெரியும். அதுன்னு சொல்லிட்டு அந்த சீன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை தான் சென்சாரில் அந்த படம் முழு படத்தில் அந்த காட்சியை தான் பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அது என்ன உதயசூரியனின் பார்வையில் சார், உதயசூரியன்னா சார் காலையில் சூரியன் உதிக்குது, உலகமே வெளிச்சமாகுது, உலகம் எந்திரிச்சிக்குது இல்லையே, வேறு எதையோ சொல்கிறீங்களே அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணி அப்புறம் மறுபடியும் பேசி வாலியை வச்சு வரியை மாற்றி அந்த இடத்த மட்டும் புதிய சூரியனின் பார்வையிலன்னு மாற்றி இது பண்ண இப்படிலாம் எம்ஜிஆர் திமுக உழைச்சிருக்காரு. இதுதான் இங்கே சொல்ல வேண்டியது. அந்த அந்த கோட்டும் பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு கோடு இருக்கும். அப்படிலாம் தன்னுடைய படத்தில் அண்ணாவை காமிக்கிறது, எம்ஜிஆர் இதை காமிக்கிறது, உதயசூரியனை காமிக்கிறது, வரிகளில் வைக்கிறது, கொடியை காமிக்கிறது, இப்படி எம்ஜிஆர் வந்து பண்ணியிருக்காரு. அவருடைய சுறுசுறுப்பு காட்சி இது மட்டும் இல்லை, இன்னொரு காட்சியில் மலையில் தான் போய் எடுத்திருப்பாங்க. 200 மீட்ரு கயிறு இது பிடிச்சி ஏறணும். இவர் வாட்டில் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து சாதாரணமாக இருக்காராம். மற்றவர்களுக்கு அவ்வளோ இதாகுது. அதை சரவணன் பல இடங்களில் குறிப்பிட்றாரு. அது அப்படி அவர் இருக்கும்போது அவர் வயசு 50, அவர் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர்கிட்ட நாங்கள் ஒரு மனித நேயத்தை பார்த்தோம். சும்மா வந்து இல்லை, எங்கள் 2 பேருக்குள்ளே போட்டி, முதலாளி யார் முதலாளி கூப்பிட்றதுன்னு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தான் முதலாளி, இந்த முதலமைச்சரான அப்புறம் தான் முதலாளின்னு இது பண்ணாதீங்க. எம்ஜிஆர் வந்து அவங்க எல்லாம் முதலாளின்னு தான் கூப்பிடுவாரு. எம்ஜிஆர் எல்லாருமே படம் போடுற எல்லாரையுமே முதலாளின்னு கூப்பிடுவாரு. அதில் ரொம்ப நெருக்கமானா ஏவிஎம் சரணம் இவரும் ஒருத்தர். இன்னும் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமாயிட்டா ஆண்டவரின்னு கூப்பிடுவாங்க. அதான் கேட்கணும்னு நினைச்சேன் நான். அது வந்து இவரு
நம்ம சின்னப்பா தேவர் ஆண்டவரே அப்படின்றது. வாயா போயா வந்து நம்பியார். அதனால எம்ஜிஆருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படும். ஆனால் பெரும்பாலும் பொதுவான வார்த்தை முதலாளி, சொல்லுங்க முதலாளின்னு எல்லாரையுமே கூப்பிடுறது தான் எம்ஜிஆருடைய வழக்கம் அப்படின்வாங்க. சரவணன் வந்து எம்ஜிஆரோட பயங்கரமான ஃபேனா சார்? இந்த அன்பேவா படம் வந்து எப்படியாவது பண்ணணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டாராமே அது. அதுக்கு காரணம் வந்து அவரே சொல்லியிருப்பாரு. நான் கலர் படம் எடுக்கணும். கலர் படம் எடுக்கணும்னா அசோகன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சரவணனுக்கு. அது வந்து இன்னொரு இதில் சொல்லியிருப்பாரு ஏன் சரவணன். உயர்ந்த மனிதன் படம். அந்த படத்தை வந்து அசோகன் தான் இது பண்ணுறாரு. சிவாஜி வச்சு எடுக்கலாம். அது அந்த படத்தை இவங்க எது வேலை இல்லைன்னா யாராவது சொல்லுவாங்க. ஜாவர் சீதாராமனோ, திருலோகச்சந்தர் இவங்க தான் அந்த டீமு. ஏதாவது படம் வந்தால் இங்கிலீஷ் படம் வந்துச்சுன்னா பார்த்துட்டு அன்பேவாக ஒரு படத்துடைய ஆங்கில படத்துடைய தழுவல் தான். எம்ஜிஆருடைய முதல் சந்திப்பை இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 12 வயசு இருக்கும் பொழுது அவருடைய வாத்தியார் ஒருத்தர் ஏதோ இதுக்கு ஆங்கில படமா ஏதோ ஒரு வாத்தியார் அவர் வந்து இவர் எம்சி சக்கரபாணிக்கும் அவர் தான் எம்சி இது சக்கரபாணியுடைய பையனுக்கும் அவர் தான் வாத்தியாரம். அவங்க வீட்டுக்கு போகலாமான்னு இவரை கூப்பிட்டு போகிறாரு. அப்போ காந்தி நகரில் இருக்காங்க, அடையார் காந்தி நகரில் எம்ஜிஆர். 2 பேருமே அண்ணன் தம்பி ஒன்றா தானே இருந்தாங்க கடைசி வரைக்கும். அப்போ போகும்போது இவரையும் கூப்பிட்டு போயிருக்காரு. இவர் போனோடனே சக்கரபாணிகிட்ட யார் இதுன்னு மாதிரி ஏவிஎம் மெய்ப்பிச்சு பையன் சரவணன்னா அப்படி பேசிட்டு இருக்காங்க. 12 வயசோ 15 வயசோ. அப்போ இவர் எம்ஜிஆர் குளிச்சுட்டு தலை தோட்டிகிட்டே வராராம். அது சொல்கிறார், பொன்னிறம் மேனி சினிமாவில் மட்டும் நான் பார்த்து ரசிச்சிருந்தவர், நேரில் ரொம்ப இதோட வந்து யார் பையன் அப்படின்னு கேட்குறப்ப அந்த மாதிரி, ஓ அப்படியா நல்லா படிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவரு வந்து ஒரு நடிகரை ஹாலிவுட் படம் பெரும்பாலும் இங்கிலீஷ் படம் தான் அவங்க அப்பா அவர் கரெக்டாக ரெடி பண்ணியிருக்காரு மெய்யப்ப செட்டியார். அந்த இங்கிலீஷ் படத்தில் தான் இவர் பார்த்த ஒரு ஹீரோ. அப்படியே அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி இருக்கும், அந்த தாடி அந்த ஸ்டில்லாம் அவருடைய தோற்றமே கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரி இருக்கும். எரால் ஃபிலின்னு அவர் தான் அந்த ராபின்வுட் இதெல்லாம் நடித்தவர். அந்த டைம்லலாம் பெரிய ஹீரோவாகும் அவர். அந்த அளவுக்கு ஆஸ்திரேலியாக்காரு, கன்னடாவில் செட்டில் ஆனார். ஹாலிவுட்டில் அவ்வளோ பெரிய இது அவருடைய ஆக்ஷன்லாம். இவர் அதை பார்க்கும்போது எம்ஜிஆர் தான் ஞாபகம் வருமா அவர். அந்த மாதிரி மைண்டில் வச்சு அவரை நேரில் பார்த்தேன் நான் அப்படின்னு. அதுக்கு பிறகு ஏவிஎம் நிறுவனம் அது இவர் 18 வயசுலேயே வந்துட்டார் சரவணன். அந்த இதுக்குள்ளே வரவு செலவு பார்க்குறது. அப்புறம் செட்டியார் ஒரு தடவை அமெரிக்கா இங்கே போகும்போது படம் அவங்களுடைய ஜெனரல் மேனேஜர்கிட்ட இந்த படம் எடுத்திருக்கு, இதை இவ்வளோ ரேட்டுக்கு கொடுங்க அப்படின்றப்போ இவர் கேட்டுட்டு அவர் போனோன்னே அதெல்லாம் வேணாம் நல்லா போவோம் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ராவாகவே 2 மடங்கு லாபம் இது பண்ணோன்னா பெரிய லாபமாக அந்த படம் விற்று கொடுத்துருக்காரு. அப்புறம் இவர் பாராட்டவே இல்லையா அப்பா மெய்யப்ப செட்டியார். கொஞ்ச நாள் பொறுத்து அதே மாதிரி ஊருக்கு போகும்போது இந்த படத்தை நீ வந்து ரேட் பேசி இது பண்ண இல்லை எவ்வளோன்னு சொல்லி அப்படின்னு. அதெல்லாம் உனக்கு தெரியும், நீ பார்த்துக்கோ எனக்கு தெரியும்ட்டு போகிறாங்க. இதுதான் பாராட்டு அப்படின்னு சரவணன் சொல்லுவார். அப்போது சரவணன் வந்து இந்த மாதிரி படம் பார்க்குறது எடுக்கிறது அதில் பல அனுபவங்கள் சொல்லுவார். இந்த இது குழந்தையும் தெய்வம்னு ஒரு பாட்டு வருமே, குழந்தையும் தெய்வம்னு பாட்டு படம், அந்த படம் ஜெய்சங்கர் நடிச்சது. அது இன்னும் பல படங்கள் இவர்கள் பார்த்துட்டு அந்த படத்தை கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறது. ராமு அது ஒரு ஹிந்தி பட தழுவல், அதை பார்த்து எப்படி மாற்றினாங்க, கதையில் எப்படி மாற்றினாங்க. அந்த மாதிரி கலர் படம் எடுக்கணும், அது எம்ஜிஆர் வச்சு எடுக்கணும்னு அசோகன் ஆசை காட்டினோன்னா போய் அவங்க அப்பாட்ட சொன்னோன்னா எடுங்களேன் ஏன் பேசுங்களேன்னு. அப்போ என்ன இதோட போகிறது, கதையோட போகணும்ல. அப்போ அன்பே அந்த படம் அதில் வந்து பார்த்துட்டு இதை எடுக்கலாம் அப்படின்னோன்னா ஓகே அப்படின்னு பேசிவிட்டு எம்ஜிஆர்கிட்ட போய் பார்க்க போகிறாங்க. நேராக சின்னப்பா தேவரும் அவர் ரொம்ப க்ளோஸாக இவருக்கு சரவணன். அப்போ அவர் ஷூட்டிங்கில் அங்கே தான் இருக்கார், மேக்கப் ரூமில் இருக்கார். இவர் சின்னப்பா தேவர் நீங்கள் இருங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் இது மேக்கப் ரூம் வெளியே விட்டாங்க. அசோகன் அதெல்லாம் வேணாம் நீ வா அப்படின்னு நேராக கூப்பிட்டு போனோம்னா வாங்க என்ன இந்த மாதிரி வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி படம் ஒன்று பண்ணணும், தாராளமாக பண்ணலாம் பெரியவர் என்ன சொல்கிறேன்னா அவர் ஓகே பண்ணுறாரு. சரி அப்போ ஒரு நல்ல கதையாக ரெடி பண்ணிட்டு வாங்க, என்ன டேட்டு வேணுமோ என்ன இதுவும் பண்ணிடலாம் அப்படி. அப்புறம் இவர்கள் உட்காந்து படத்தை எல்லாம் இது பண்ணி பக்காவாக ஒரு புக்கு போட்டு கொடுத்தோன்னா என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, யாருமே இந்த மாதிரி பண்ணது இல்லையே அப்படின்னு. நான் 2 நாள் டைம் கொடுங்க நான் படிச்சுட்டு நான் சொல்கிறேன். அது சரவணன் அவர்களோட திருத்தமான பணி இல்லை சார், ரொம்ப ஆர்கனைஸ்டா அவர் சின்ன வயசுலேருந்தே தயாராகிட்டார்ல கம்பெனியில். இன்னொன்று அவர் என்னன்னா அதுதான் உண்மையான ஒரு நிர்வாகிக்கு அழகு. மெய்யப்ப செட்டியார் ஒரு தடவை ஒரு ஷூட்டில் இது பண்ணும்பொழுது அந்த ஃப்ளோரு ஏன் லைட் ஆஃப் பண்ணல, ஏன் இது பண்ணல அப்படின்ற அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் கடைசியில் உயிருக்கு போராடிட்டு இருக்காராம். அந்த இந்த லைட்டை ஆஃப் பண்ணு, பாத்ரூம் லைட் ஆஃப் பண்ணு, இது பண்ணு, அது பண்ணிட்டியா இது பண்ணிட்டியா, அந்த அளவுக்கு இது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும். இன்னொன்று சில பேர் சில விஷயங்கள்லாம் கவனிக்க மாட்டேன், நான் வந்து ஒரு நிர்வாகியாக இருக்கிறேன், நான் ஏன் பாத்ரூமில்
லைட்டு அணையில் நான் ஏன் கவலையை பண்ணணும் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நுணுக்கமான விஷயத்தையும் கவனிச்சவர். அவர்கிட்ட ஒரு அப்பா புள்ள அப்போ எப்படி ட்ரைனிங் ஆகிருப்பார். அதனால தான் அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு அந்த பர்ஃபெக்ஷன் அவர்கிட்ட இருந்தது. இன்னொன்று அவர் எல்லாரையும் பார்க்கும்பொழுது ஒரு நல்ல நிர்வாகி யாராட்ட என்னென்ன இருக்குதோ அதை எடுத்துக்கணும். எம்ஜிஆர்ட்டேருந்து பல விஷயங்களை அவர் எடுத்திருக்காரு. அதில் ஒன்று தான் அந்த வடை சாப்பிட்ட மேட்ரு. இவர் உட்காந்து இந்த ஸ்டூடியோவில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எம்ஜிஆர் பார்த்துட்டு வாங்க சரவணன் ரூமுக்கு வாங்க அப்படின்னு. உங்களுக்கு வடை பிடிக்கும், நீங்கள் ஒன்று கம்மியாக இருந்ததுன்னா தனியாக சாப்பிடணும், இல்லை எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடணும், இல்லை நான் கொடுத்தேன் மேலெல்லாம் உட்காந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்லைன்னா தனியாக ஒரு ரூமில் வச்சு சாப்பிடணும். அதான் இது அதை நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படின்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சிங்களேன். அப்போது சரவணன் வந்து அந்த அளவு ஒரு இது கொடுத்தோம். அது பார்த்துட்டு அப்பாவுக்கு ஓகே தானே, அப்பாவுக்கு ஓகே, அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க, நான் பண்ணித்தரேன். பேட்டா அவங்கள பற்றி தெரியும் எங்களுக்கு, அதனால் எல்லாரும் வேறு பயமுறுத்தி வச்சுருப்பாங்கல்ல. இல்லை சார் நீங்கள் இது பண்ணுங்க ரைட்டு. அதுக்கப்புறம் அப்புறம் பாடல் காட்சியில் எடுத்தோன்னே எம்எஸ்சி வேறு பயமுறுத்தி விட்ருக்காரு. அவருக்கு ஒவ்வொரு வரியும் அவருக்கு நீங்கள் அந்த இதெல்லாம் இது பண்ணணும், ப்ளஸ்ஸு மியூசிக்கு டியூன் எல்லாமே இது சொல்லிவிடுங்க அவர்கிட்ட. அப்பவும் அதே தான். அப்பா பார்த்துட்டு அப்பா ஓகேன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை நீங்கள் பாருங்கள், இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பண்ணிக்கலாம். ஆனாலும் நாடோடி போக வேண்டும் ஓடோடியில் பிரச்சனை ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த மாதிரி அந்த படம் அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் பல வசந்த காலங்கள் திரும்பவே திரும்பாது, அதில் ஒன்று இது சொல்கிறார். அதில் அன்பேவா ஷூட்டிங்கில் ரொம்ப குளூரில் வந்து சரோஜாதேவி ரொம்ப இதாகிடுவாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் பிராண்டி ஏதோ இது பண்ணிப்பாங்க. எம்ஜிஆர் தெரிஞ்சு பிடிச்சி கடுமையாக திட்டி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இதை எடுங்க, அந்த ஜலதோஷங்கள்லாம் போயிடும், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, தப்பான விஷயம்லாம் போகக்கூடாதுன்னு. அதே மாதிரி எல்லாருக்கும் எம்ஜிஆர் ஷூட்டிங் முடித்தோடனே துட்டு போய் ஷாப்பிங் பண்ணிங்க எவ்வளோ நாள். இத்தனைக்கும் அவருக்கும் அந்த நிறுவனத்துக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது. நாடகத்துலேயும் அதான் பண்ணுவார் எம்ஜிஆர். அதை இவங்க ஜி சகுத்தில் சொல்லியிருப்பாங்க. எம்ஜிஆர் படத்தில் அதிகமாக அவங்க தான் கதாநாயகி. அவங்க சொல்லுவாங்க, எம்ஜிஆர் கூட நாங்கள் எந்த வெளியூர் நாடகம் எது போனாலும் கடைசி நாள் பெரும் தொகை எல்லாருக்கும் கொடுக்கப்படும், நல்லா விரும்பின பொருளை வாங்கிட்டு வருவோம். உலகம் சுற்றுவாளி பண்ணுங்க அப்படி தான், ஜப்பான் இப்பெல்லாம் பண்ணுவோம், எல்லாம் என்ன வாங்கணுமோ எல்லாத்துக்கும் எம்ஜிஆர் தான் பேமெண்ட்டு. ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும். அன்பேவாலையும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஸ்வெட்டர் வாங்கி கொடுத்துட்டாராம் போன உடனே. அவங்க சைஸ் ஸ்வெட்டர் வேணால் ஸ்வெட்டரு, இல்லை அந்த மஃப்ளர் வேணால் மஃப்ளர், குளிருக்காக எல்லாம் பண்ணார். அவர் பண்ணணுன்னு அவசியமே இல்லையா, அவர் ஹீரோ, அவர் சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டுருக்கலாம். அதுதான் அதனால தான் அவர் வந்து தனியாக யுனிக்காக தெரிகிறாரு. மற்றவங்க எனக்கு என்னன்னு அதில் கொஞ்சோண்டு ஒரு 10% ஃபாலோ பண்ண விஜயகாந்த் பெரிய அளவில் மக்களால் மதிக்கப்படுறாரு. ஏன் மற்றவர்களை பற்றி பேச மாட்டேங்கிறாங்கன்னா இதுதான், சம்பவமே இல்லை. இவர் கேட்டால் நான் வந்தார், நம்ம என்ன சாப்பாடோ அதே சாப்பாடு மாற்றோம் எல்லாரும். முதலமைச்சரான பிறகு கூட வண்டியில் ஏறுறதுலேருந்து பிஎஸ் ஓட்ட சாப்பிட்டீங்களா, அங்கே போய் இறங்கி லிஃப்ட்டில் இறங்கும் லிஃப்ட் ஆப்ரேட்டர் கூட சாப்பிட்டீங்களா, இதுதான் முதல். இது ஒருத்தர் எழுதியிருப்பார், ஏதோ ஒரு உதவியாளர், இவர் கூட இருக்கிற ஒரு உதவியாளர் இல்லை, வேறு ஏதோ ஒரு வசனம் எழுதுகிற ஏதோ ஒன்று, எம்ஜிஆர் எல்லாம் முடிச்செல்லாம் சாப்பிட்ருப்பாங்க, ஏதோ ஃபங்க்ஷனு, இவர் வந்திருப்பார், சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டேன் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டீங்களா, இவருக்கு பயம், சாப்பிடலன்னு சொன்னாலும் கண்டுபிடிப்பார். சாப்பிட இல்லை நான் லேட்டாக போயிட்டேன், உடனே பஸ்ஸர் எப்படின்றீங்க, இந்த கையில் அழுத்துறதுலாம் கிடையாது, காலிலே இருக்குமா. இவர் பஸ்ஸர் அழுத்துறதே தெரியாதான். பார்த்தா உதவியாளர் ஓடி நிற்கிறாங்க, இவருக்கு ஸ்வீட்டு இது பண்ணலையான்னொன்னே அவர் இப்படியே பார்க்குறாராம், போட்டு கொடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி. ஏய் நான் எங்கேயா போட்டு கொடுத்தேன், அவருக்கு வேலையாக இதுதான். அந்த மாதிரி சரியான கோவம் வந்துச்சான், எப்படி இதாமல் இருப்பீங்க அப்படி இப்படின்னு இது பண்ணி உடனே பாசந்திலாம் வந்து நீ சாப்பிட்டே அவங்க உட்காந்து சாப்பிட்டு போங்கன்ற அளவு அந்த விருந்தோம்பல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது. அதனால் அன்பேவா கதையை அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. ஒரு தடவை கடுமையான ஜலதோஷம் குளிரில் இவர் வண்டி விட்டே இறங்காமல் காரை பூட்டிட்டு உள்ளே படுத்துக்கிட்டார் சரவணன். அப்போ ஒரு கை கதவை தட்டுதான், கார் கண்ணாடியை பார்த்தா டவலில் அப்படியே கிளாஸை பிடிச்சிக்கிட்டு வந்து நிற்கிறாராம் எம்ஜிஆர் பால் வச்சுக்கிட்டு. என்ன சார் நீங்கள் என்ன முதலாளி நீங்கள் போய் என்ன வேறு யார் கொடுத்தாலும் நீங்கள் குடிக்க மாட்டீங்க, அதனால தான் நானே கொண்டு வந்து தர்றேன் அப்படின்னு அந்த இது இதை சொல்லியிருப்பார். இது அடிமை பெண் போனப்போ அவருக்கு வயிற்றுப்போக்காகி இதானா 3 நாளும் பார்த்துக்கிட்டாராம். அப்படி பார்த்துக்கிட்டாராம், டாக்டர் வர வச்சு பார்த்துக்கிட்டு வந்து விசாரிக்கிறது, இது பண்ணுறது, ஷோக்கு சைவத்துக்கான அந்த சாப்பாடு இது பண்ணுறது, அங்கெல்லாம் கிடைக்காதுல்ல. இந்த மாதிரி பல இது நான் பார்த்துக்கிட்டாரு. அது ஏன்னா அந்த ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து அவர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அவருலாம் கிடையாது. அதனால தான் அந்த அன்பேவா செட்டில் தான் நான் சொன்ன அந்த இதுவும் நடந்தது. நீங்கள் வாங்க, நீங்கள் அவளை அப்படியே கட்டி பிடிச்சிட்டார் அவர் கையில் பசையோட.
அவரை கூட்டு போயிட்டாரு. அவர் வந்து அந்த காலத்துல ராஜபாட்டு போட்டு வருவாரு. அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை. அவர் அந்த எம்ஜிஆர் எப்படி அளவுக்கு உதவி செட்டில் பண்ணிட்டாரு. பண்ணிருப்பாருன்னு எனக்கு தெரியும். கரெக்ட். அதனால அந்த மாதிரி இவர் தான் அவர் தான் இல்லை. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் உட்கார்ந்து. சார், அந்த எம்ஜிஆர் கிட்ட அந்த கதை சொல்லும் பொழுதே எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாராமே சார், இது வந்து என்னோட படத்துல அவர் டைரக்ட் பண்ணல, திரிலோகர் சந்தரோட படத்துல எம்ஜிஆர் நடிக்கிறேன், இது இருக்கிற படங்கள்லயே இது வந்து ஒரு வித்தியாசமான படமா எப்பவுமே இருக்கும் அப்படின்னு அவர் ஏன்னா எம்ஜிஆரை பத்தி பேசும்போது அவர் அழகானவர் தான், உறுதியானவர் தான், ஆனா அவருக்கே இதாயிடுச்சே அப்படின்னு அந்த வசனம் வரும். அதுல நாகேஷ் சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் எம்ஜிஆர் படத்துல வழக்கமா பேசுவாங்க. நடந்தால் அது ஒரு ராஜ நடை, பாடல் வரிகள இன்னொரு பாட்டு நான் கட்டழகு கண், அந்த மாதிரி. ஆனா இந்த படத்துல யோ போயா நாகேஷ், ஏன் தள்ளி விடமுன்னா தான் ஏன் சொல்றேன் போயிலியா அப்படின்னு, வாயா போயான்னு. எந்த ஒரு பொண்ணை பார்த்து எதுவுமே தோணலையா அப்படின்னா, எந்த ஒரு பொண்ணை பார்த்து எதுவுமே தோணலையான்னு எம்ஜிஆர் யோசிப்பாரு. என்ன சார் சந்தேகமா இருக்குது எனக்குன்னு அப்புறம் நாகேஷ் ஏய் அப்படின்வாரு. அதே மாதிரி பணத்தை வச்சிருப்பாப்புல, சார் கிட்டத்தட்ட என் முதலாளியாவே ஆகிக்கிட்டேன் பார்த்துங்கன்னா எம்ஜிஆர் பர்ஸை அப்படி துடைப்பாரு. இருக்கட்டும் அப்பப்போ நான் பார்த்துக்கிறேன். அந்த பணம் எடுத்து கொடுக்கும்போது கேட்பாரு, சார் நம்ம தொழில் நோட் அடிக்கிறதா அப்படின்வாரு. டேய் பல நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது சில நாளே அழிச்சிடலாம் அப்படின்னு. இந்த இதெல்லாம் எம்ஜிஆரை போட்டு சீண்டிக்கிட்டே இருப்பாரு நாகேஷ். யோ என்ன பண்ற நீ அப்படின்னு. எம்ஜிஆர் வந்து அவர் ரூம்ல, ஜேபின்னு அவருடைய பிரத்யேக ரூம்ல அவருடைய அந்த நைட் கவனம் போட்டு ஒரு புக்கு டைரி வச்சு, அவர் டைரி அது. இவரு அங்க நைட்டு 100 ரூபா ஏமாத்தி வாங்கிட்டு வந்திருப்பாரு. இந்த லவ் பேர்ட்ஸ் பாட்டு முடிஞ்ச உடனே இந்த அம்மா பார்த்துட்டு ஹீரோயினு கத்தின உடனே எம்ஜிஆர் அழுகுற மாதிரி அழுவாரு. என்ன என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, வறுமையில வாடுறேன், தற்கொலை பண்ணிடலாம், ஐயோ நீ அதெல்லாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு ஒரு பணத்தெல்லாம் தேடுவாங்க. எம்ஜிஆரும் கூட சேர்ந்து தேடுவாரு. அப்புறம் பர்ஸ் எடுத்து கொடுப்பாரு. அதுல இருந்து 100 ரூபாய் எடுத்து கொடுத்து வச்சுக்கோ, இனிமேல் அந்த எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது, இவங்க தெரியும்ல சரோஜாதேவி அப்படின்னு. ஐயோ கண்ணெல்லாம் ஊத்திக்கிட்டு அப்படியே ஒரு நடந்து போவாரு. காலையில பார்த்தா ஜாலியா இருப்பாரு. இந்த அம்மா கேட்பாங்க, ராமையா என்னம்மா அப்படின்னா, அவரு எப்படி இருக்காரு, என்னம்மா இது நேற்றுலாம் வேற மாதிரி பேசுனீங்க அவருன்றீங்க. இல்ல அவர் வந்து இந்த மாதிரி தற்கொலை பண்ண. தற்கொலையா? அந்த டெய்லி ஒரு பர்ஸை கிழிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவ்வளவு பணம் வச்சுக்கிறாமா, அவரு எல்லாரும் தற்கொலை பண்ணி வச்சுக்குவாரு. அந்த போய் உங்கள்கிட்ட சொன்னாரா? அட பாவி அப்படின்னு. அந்த அம்மா யாரு, என்னையா அவரு யாருன்னா, அவரை சரி அப்படின்னு போயிடுவாப்ல. அங்க போனா இவரு அந்த ரூம்ல உட்காந்துருப்பார்ல, யோ என்ன பண்ற நீ இந்த மாதிரி ஏமாத்துற, அங்க அந்த அம்மா ஏமாத்தி 100 ரூபா இருந்திருக்க, இங்க முதல்ல ரூம்ல உட்காந்துருக்க, ஏன் உனக்கு இந்த போல இப்படிதான் வாயா போயா, யாரு நீயா நானான்னு எம்ஜிஆர். அந்த முதலாளி சொல்றிய இந்த வாடகைலாம் அவர் போய் சேருதா அப்படின்னு. அப்படியே சார் என்ன சார் வேணும் உங்களை, அப்படியே ஆஃப் ஆயிடுவாரு. இந்த மாதிரி பல காட்சிகள் எம்ஜிஆர் படத்துல இல்லாதது. இன்னொன்று எம்ஜிஆர் காதலுக்காக ஏங்குறது எந்த படத்துலையும் கிடையாது. அப்படின்ட்டு போயிடுவாரு. நீங்க அந்த எங்க வீட்டு பிள்ளைல அந்த எம்ஜிஆர் நினச்சி இந்த எம்ஜிஆர் கூட்டு வந்து சாப்பாடுலாம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் லவ் ஆகிடும். அப்புறம் எம்ஜிஆர் இவரு இல்லைன்னு தெரிஞ்சோன்னே நீ போயா அப்படின்னு இவரு என்டிஆர் என்ன ரங்காராவை தொத்தி விடுவாரு. என்ன இந்தாலே கூப்பிட்டு சோறு போட்டாரு, இந்தாலே தொத்தி விடுறாரு. பணக்காரங்களாம் அப்படிதான் போல அப்படின்னு போவாரு. இப்படி போனோன்னா அந்த அம்மா மாடியிலேருந்து பார்ப்பாங்க ஹீரோயின், இந்த மாதிரி என்ன பண்ணிட்டீங்களேன்னு. நீங்களா இது பண்ணீங்க நீ வேறையா அப்படின்ட்டு போவார். அந்த மாதிரி தூக்கி போட்டு போகிற கேரக்டர் மாதிரி தான் எம்ஜிஆர். ஆனால் இந்த படத்துல உருகி பாட்டு அன்பேவான்னு உருகி பாடுவாங்க. அங்க போனா ஃபைட் வேற ஆரம்பிச்சிடும். சண்டைலாம் போட்டு முடிச்சா லவர்ஸ் ஃபைட்ன்ட்டு அவன் விட்டு வில்லன் விட்டு போவான். அதுக்குன்னு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க, ஒரு மல்யுத்த வீரர். சண்டை முடிஞ்சு தூக்கணும்னா 2 லவருக்காக சண்டை. அசோகன் கேரக்டர் இருக்கும்ல, சரோஜா தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு அந்த அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க 2 பேருக்கும் லவ் இருக்குது, நீங்க வந்து இது பண்ணணும்னு. இந்த மாதிரிலாம் எம்ஜிஆர் படத்துல ரொம்ப ரேர் வந்தது இல்ல. ஆனால் எம்ஜிஆருக்கு பிடிச்ச படம் என்னன்னா பெட்ரோல் தான் பிள்ளையா. அதுவும் எம்ஜிஆர் கேரக்டரே கிடையாது. ஒரு குழந்தைக்காக ஹீரோ அழுவதெல்லாம் சிவாஜி படத்துல தான் வரும், இல்ல ஜெமினி கணேசன் படத்துல வரும். இதுல வந்து அந்த இது வசனங்கள் கோர்ட்டு சீன்லாம் அப்படி இருக்கும். எம்ஜிஆருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா அதான் அப்படின்னு. இப்போ ரஜினி கேட்டீங்கன்னா எல்லாரும் கேட்டா ஆர்ல தர்மபுரி பிடிக்கும்னுவாரு. ஏன்னா எல்லா மனிதர்களுமே அவர்களுக்குள்ள இருந்த ஒரு இதை வெளியில கொண்டு வரதான் விரும்புவாங்க. ஆனா சூழ்நிலை அவங்க ஆக்ஷன் ஹீரோவா மாத்திரும். அப்ப அதை கொண்டு வந்தாங்களா அந்த இயக்குனர், அந்த படம் அதை விரும்புவாங்க. எம்ஜிஆருக்கும் அப்படிதான். நம்ம பார்த்த எம்ஜிஆர்லாம் வேற, இந்த எம்ஜிஆர் வித்தியாசமானவர். அதனால பெட்ரோல் தான் பிள்ளையா ஒரு ரொம்ப இஷ்டமான படம். சரி, இதுல ஒரு சீன்ல சரோஜா தேவி வந்து இந்த பூ அந்த பூன்னு சொல்லி ஒரு குளத்துல இறங்கி எடுக்கிற சீன் எடுத்திருப்பாங்கல்ல, அன்பேவால போய் எடுங்கன்ட்டு தள்ளி விட்டுருவாங்க.
சார் அது செட்டு போட்டு எடுக்கலாம்னு சொல்லி சொன்னா எம்ஜிஆர் கேட்கலையா சார்? நிஜமாவே குளத்துக்குள்ள இறங்கி அந்த சகதியில இறங்கி அந்த தண்ணியை எடுத்துட்டு புதுசா தண்ணி போட்டு சேர்லாம் எடுத்துட்டு பண்ணலாம், அதெல்லாம் ஒண்ணும் வேணா, நான் அப்படியே இருக்கலான்ட்டு பண்ணிருப்பாரு. அதுலதான் நடிப்பாரு. போய் தள்ளி விட்டு உள்ள போயிட்டு அப்புறம் சும்மா இந்த கார் சாவியை விட்டுருவாங்க, அவங்க நடந்து போய் மேல உட்காந்துருப்பாங்க. அது இன்னைக்கும் வந்து ஒரு குழந்தைகளாகட்டும் இளைஞர்களாகட்டும் பார்த்தா ரசிக்கக்கூடிய ஒரு படமா மனசுல ரொம்ப ஜாலியான படம் அது. வழக்கமா ஏவிஎம் வந்து 3 லட்சத்துல படம் பண்ணக்கூடியவங்க இதுல 30 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி உடைகள் விதவிதமா தச்சு எது வேணுமோ நீங்க வந்து தேர்வு பண்ணிக்கோங்கன்ட்டு சரோஜா தேவிக்கு எம்ஜிஆருக்கும் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. சமீபத்துல சரவணன் அவர்கள் மறைந்தது வந்து நமக்கெல்லாம் ஒரு துக்கமான விஷயம் தான். பலர் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. ஸோ அது தொடர்பா எம்ஜிஆர் அவர்கள் பத்தி அவர் பேசினது பொருத்தமா இருக்கும்னு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். மாதிரி நான் ஒரே தகவல் சொல்லி முடிச்சுக்கிறேன். சரவணன் மேல அவ்வளவு மரியாதை. சரவணனுக்காக எம்ஜிஆர் முதலமைச்சரான பேர் பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதுல ஒண்ணு, சரவணனை வந்து ஷெரீப் ஆக்குனார். சென்னை நகருடைய ஷெரீப் ஆக்குனார். ஷெரீப் பதவி 2 வருஷம் இருக்கும் ஆக்கி, அது கவர்னர் மாளிகையில் பதவி ஏற்கிறது, அந்த காட்சிகள்லாம் நீங்கள் சரவணன் இதெல்லாம் பார்க்கலாம். அது பண்ணார். புதுமை பெண் படம் சரியாக போகலன்னொன்னா பாரதி ராஜா கூட்டிகிட்டு போய் எம்ஜிஆரை பார்க்கணும் அப்படின்னா, வாங்க உடனே வாங்க அப்படின்னு பார்த்தோன்னே இந்த மாதிரி விஷயம்னா உடனே ஃபோனை போட்டு இந்த படத்துக்கு வரிவில் கொடுங்க. சப்ஜெக்டும் அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான். ஒரு பெண்ணு கணவனே தூக்கி போட்டுருவான், ஓடா சந்தேகமாக படுற அப்படின்னு தூக்கி போட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் அந்த படம் இன்னும் நல்லா ஓடிச்சான், வரிவில் கொடுத்தோம்னா. அந்த மாதிரி சம்சாரம் அது மின்சாரம் உடைய 175வது நாளில் ஷீல்டு கொடுக்கறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுறாங்க, உங்கள் கையால் வாங்கணும் அப்படின்னு. அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சுங்க. அப்போ தான் அவர் சிகிச்சை முடிஞ்சு வந்த டைம். இவர் அதை யோசிக்கிறார். இன்னொரு ஒவ்வொரு ஷீல்டும் 3.5 கிலோ அந்த மாதிரி 127 ஷீல்டுன்னா இவர் வயசு மற்ற விஷயங்கள்லாம் அதெல்லாம் முடியாது, நான் பார்த்துக்கிறேன்னா எல்லாருக்கும் அவரே கொடுத்தாரு. எல்லாருக்கும் அவரே கொடுத்தாரு. அதில் நீங்கள் அந்த காட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்லுவார், நீ போ அப்படின்றவார். நீ போ, உன் பையனை நிற்க வை, குகனை நிற்க வை, நீ நவரு போ அப்படின்னு செல்லமாக கடிஞ்சுக்குவார். நீ நிற்காத, கொடுக்காது, உனக்கு தான் பிரச்சனை, தூக்கி கொடுக்குறதில்ல, நீ போ, அவர் கொடுக்கட்டும் அப்படின்னு எம்ஜிஆர் வாங்கி ஒவ்வொருத்தருக்காக கொடுப்பாரு. அதில் ஒரு ஷீல்டு எம்ஜிஆர் கையை கிழிச்சிருமா, அந்த ரத்த காயத்தோடு தான் அது கொடுத்தாரு. அந்த மாதிரி அவர் முதலமைச்சர் ஆன பிறகும் எங்களை ஒரு இதுவாக தான் பார்த்தாரு, சகோதரரை தான் பார்த்தாரு. அந்த இது கடைசி வரைக்குமே அவருக்கு எங்களுக்கு இருந்தது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. எம்ஜிஆர்ன்றது எனக்கு அவர் மறைஞ்சுதான் எனக்கு இதுவாகவே இல்லை. அந்த மாதிரி ஒரு அவர் கூடலாம் பழகுனன்றதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு அது பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இந்த எபிசோடோட ஆரம்பத்துல சும்மா ஒரு 2-3 இன்சிடென்ட் சொல்லி முடிக்கலான்னு பார்த்தா ஹோல் எபிசோட் நம்ம வந்து ஏமாத்திட்டீங்க. நம்பியார் எம்ஜிஆருக்கான நட்பை இன்னைக்கு ஏமாத்திட்டீங்க. பார்க்கலாம் சார். என்ன சார் பண்றது, எம்ஜிஆரோட பழகுறவங்க எல்லாருமே ஒரு வரலாறு மாதிரி கதையை வந்து எடுத்து வச்சுட்டு போறாங்க. அவரோட பழகுறவங்க எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கு சார் சொல்றதுக்கு. அது நீண்டு நெடிதா இருக்கு. ஸோ என்னோட தப்பு இல்லை. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திப்போம்.